தேர்ஸ்டே ஈவினிங் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி இருந்ததுங்க. காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அடுப்பில் டக்குன்னு பாலை வச்சு டிக்காஷன் போட்டேன். காஃபி குடிக்கும்போது ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. வீட்டில் பஜ்ஜி மாவு தான் இருந்தது. அதனோட கொஞ்சம் இட்லி மாவு, ஒரு முட்டை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, வெங்காயத்தை பார்த்தா வெங்காயமும் இல்லை, பன்னீர் தான் இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே பஜ்ஜி மாவில் முக்கி அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் பன்னீர் பஜ்ஜி ரெடிங்க. பஜ்ஜி மாவுலேயே காரம் உப்பு இருக்குன்றதுனால நம்ம அதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ண அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காப்பி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பன்னீர் ஃபுல்லாக பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வெங்காய பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தேடி தேடி பார்த்தேன், கடைசியில் ஒன்று இருந்ததுங்க. அதை வீடியோ தான் எடுக்க முடியல. அதுலேயும் கடைசியாக ஒரு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா?